ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிலைட்ஸ் ஹப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து ஸ்டைல் ரசம் எப்படி வைக்கிறேன்ற பற்றி பார்ப்போம். இது சிம்பிளாக வைக்கலாம், வீட்டிலேயே உள்ள பொருட்களை வச்சு ரசம் வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபோட்டோவில் உள்ள டெக்ஸ்டாகவும் தாரேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் நான் காட்டுறது பாருங்க, இந்த தட்டில் தான் இருக்கிற அவ்வளோந்தான் ரசத்துக்கு வரும். மல்லி, தக்காளி பழம், மிளகு, சின்ன சீரகம், மிளகாய், செத்த மிளகாய், உள்ளி, பூண்டு, மற்றது கருவேப்பிலை. சின்னதாக ஒரு இஞ்சி துண்டும் சேருங்கோ. என்னட்ட இஞ்சி துண்டு இல்லையன்றபடியாக நான் அந்த தட்டில் நான் வைக்க இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததுண்டா நீங்கள் இஞ்சி துண்டு சேர்த்திங்கன்னா இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது இது பழப்புளி நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். கரைச்சேன்னா ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைக்கல பிறகு காட்டுறேன். என்னென்ன செய்முறைன்றதை காட்டுறேன் பாருங்கோ. முதல்ல மல்லி, மிளகு, சின்ன சீரகம் இவ்வளோத்தையும் போட்டு நல்லா இடிக்கணும். பாருங்க, நான் போடுறேன். போட்டுட்டு அவ்வளோத்தையும் இடித்து காட்டுறேன். எந்த அளவில் இடிக்கணுமெண்டு. ஆளும் நீங்கள் மாவா தூளாக இடிக்கணுமெண்டு இல்லை, ஒரு நொறுவலாக இடித்தா காணும். பாருங்க, நான் இவ்வளோத்தையும் போட்டுட்டு இடிப்பேன். எந்த அளவில் எடுக்கிறேன்ன்றதை பாருங்க. இப்படி இந்த சின்ன உரலும் உலக்கையுமெண்டா அளவாக இருக்கும் இந்த ரசங்கள் இடிக்கிறதுக்கு. முந்தின காலத்தில் அம்மியும் குழவியும் வச்சு தான் அரைச்செடுக்கிறவேல். அம்மி குழவியில் வச்சு அரைச்செடுக்கிறவேல். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இப்போ சின்ன உரலும் உலக்கையும் இருக்கிறபடியாக இதுக்குள்ளேயே போட்டு இடிக்கிற நாங்கள். பாருங்க, அந்த மல்லி, மிளகு, சின்ன சீரகம் முதல் போட்டு நான் இடிக்க போகிறேன். இடித்து எந்த அளவு பதத்தில் வருதுன்னு பாருங்கவா, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த நொறுவலாக வந்தால் சரி. அந்த மல்லி சரியாக 2-3 உடைஞ்சுதுண்டா சரி. மிளகு மாதிரி 2-3 உடைஞ்சுதுண்டா சரி. இதெல்லாம் இடித்த பிறகு தான் மிச்ச உள்ளியும் செத்த மிளகாயும் போட்டு இடிப்பேன். நான் ரசம் வைக்கிற முறை சரியான ஈஸி. எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிட்டு அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியான். பாருங்க, நான் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களே ஈஸியாக செய்யலாம். நான் இடிச்சிட்டேன். இனி உள்ளியும் உள்ளி தோலும் போடுங்க. உள்ளி தோல் போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த உள்ளி தோலும் போடுறேன். மற்றது ஒரு செத்த மிளகாய் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு உரைப்பு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செத்த மிளகாய் போட்டுக்கொள்ளுங்க. நான் ஒரே ஒரு செத்த மிளகாய் தான் போடுறேன். என்னோட கூட செத்த மிளகாய் போட்டால் கொஞ்சம் கூட உரைப்பாக இருக்கும். ரசத்துக்கு பெருசாக உரைப்புண்டு தேவையில்லை. நீங்கள் கூடுதலாக ஒரு செத்த மிளகாய் போட்டாலே காணும். என்னோட மற்றது எல்லாம் காரம் கூடின உள்ளி, இஞ்சி எல்லாம் காரம் கூடினது. இப்போ அதால் நான் ஒரே ஒரு செத்த மிளகாய் தான் போடுறேன். அதை போட்டுட்டு இடிக்கிறேன். பாருங்க எப்படி வருதுண்டு. இந்த இடித்து முடியுது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கு இல்லையா? இந்த எல்லாம் கட்டியாக இருக்குது. இடிவட்டு ஆளும் மாவா இடிக்கவும் இல்லை, ஆளும் அந்த இதாக பவுடராக்கவும் இல்லை. எல்லாம் நொறுவலாக தான் இடித்து எடுக்கணும் ரசத்துக்கு. இந்த வெளியில் எடுத்து போட போகிறோம், சட்டிக்குள்ளே போட போகிறோம். பாருங்க, இதான் நான் ரசம் வைக்கிற சட்டி. இதுக்குள்ளேயே நீ எல்லாத்தையும் ஒன்றா கூட்ட வேண்டியான். ரசம் கூட்டித்தான் வைக்கணும். இந்த நான் போடுறேன் பாருங்க, இடித்து அவ்வளோத்தையும். இப்படி இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்தையும் உடைச்சாச்சு. மிளகு, மல்லி, உள்ளி எல்லாம் சும்மா நறுவலாக இடித்து போட்டு கிடக்கு அப்படியே. இனி இதுக்குள்ளே கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை காம்பையும் அப்படியே போடுங்க.
காம்பும் போட்டால் தான் நல்லா. அதே போல் உள்ளி போடைகளை உள்ளின்ற தோலையும் போடுங்க, உள்ளிய தோலையும் போட்டு இடியுங்க இடிக்க. இது வந்து பழப்புளி நான் ஊற வச்சு நான் இப்போ அதில் கரைச்சி கொட்டை எடுக்கிறேன். விதையை எடுத்துட்டு தான் போடுங்க. விதையோட போட்டிங்கன்னா ஒரு கசக்கிற தன்மை வரும். அதால் நான் விதையை ஃபுல்லாக எடுத்துடுவேன். ஆனால் சில பேர் விதையோட என்ன அப்படியே போடுறவே கொஞ்சம் விதையோட போட்டு அவிய விடைகளை கொஞ்சம் கசக்கிற தன்மை வரும். அதால் நான் வடித்து விதையை எடுத்துடுவேன். இது பழப்புளி சாறு. இந்த பார்த்தீங்களா, அப்படியே வடித்து விட வேண்டியது தான். வடித்து விட்டாச்சு. விதை நான் போட இல்லை. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரசம் வைக்கிறது சரியான ஈஸி. நீங்கள் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் ரசம் வச்சிடலாம். வேறு எந்த இது கறியோ சொதியோ இவ்வளோ ஈஸியாக செய்யலாது. ரசம் வந்து சரியான ஈஸி மெத்தட். அந்த அதுக்குள்ள நான் இடித்ததுக்குள்ளேயே தண்ணியை ஊற்றி கலக்கி அப்படியே ஊற்றி விட்டுருக்குறேன். தண்ணின்ற அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பார்த்தீங்களா கூட்டியாச்சுது. கூட்டுறன்றது தான் கூட்டி வைக்கிறன்றது இப்படித்தான். எல்லாத்தையும் ஒண்டா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளே அப்படியே கொதித்து எடுக்க வைக்கிறது. இப்போ நான் வந்து அந்த தக்காளி பழம் வந்து நசிச்சு போட்டு விட்றேன். தக்காளி பழம் சாய்ஸ் தான். இப்போ தக்காளி பழம் இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் பழப்புளி விடுறோம் தானே. தக்காளி பழம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். என்னட்ட தக்காளி பழம் இருந்தபடியே நான் தக்காளி பழம் போடுறேன். ஆனால் இஞ்சி இல்லை, இஞ்சி போடையில் நான் அளவாக உப்பு போடுங்க. இஞ்சி போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும், சின்ன துண்டு இஞ்சி. இதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் சேருங்க. மஞ்சள் தான் நல்ல வாசமான மஞ்சள் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வர மஞ்சள் கொஞ்சம் கலப்படம் கூட. நீங்களே மஞ்சள் கட்டி எடுத்து இடித்து பவுடர் ஆக்கினீங்கன்னா நல்லா. இது அப்படி தான் நாங்கள் மஞ்சள் தூள் செய்கிற நாங்கள். இனி இப்படியே கலக்கி போட்டு வளர்ந்தான் அடுப்பில் ஹீட் பண்ணி சூடாக்கிட்டு எடுக்க வேண்டியதான். பாருங்க, நான் எப்படி அடுப்பில் கொண்டே வச்சு என்ன நெருப்பு எந்த அளவில் வச்சு நான் கொதிக்க வச்சு எடுக்கிறேன்ற காட்டுறேன். பாருங்க, அடுப்பில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டிலைட்ஸ் ஹப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹோல்ன்ற பட்டனை அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வச்சுட்டு நெருப்பு எந்த அளவில் வைக்கணுன்றதை காட்டுறேன் பாருங்கவா. இப்போ ஃபுல்லில் நிற்கிது. நல்லா ஸ்லிம்மாக நல்லா அந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். ஆயிலும் கூட ஃப்ளேம் வேண்டாம், அதை போல் ஆயிலும் குறைய ஃப்ளேம் வேண்டாம். மீடியம் அளவு ஃப்ளேமில் வச்சிங்கன்றாலே காணும். அது நல்லா கொதித்து வர அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். பாருங்க, நான் எப்படி கொதித்து வர நான் இறக்குறேன்ன்றதை. நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக லென்த்தாக போடுறதுக்கு காரணம் வந்து நான் வீட்டில் செய்கிற மெத்தட் மாதிரியே உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து கூடுதலான லென்த்தாக இருக்கிறது. நான் எப்படி வீடுகளில் சமைக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரியே வீடியோவையும் எடுத்து போடுறேன். நான் மற்றபடி பெருசாக ஒன்றும் எடிட்டிங் அதெல்லாம் ஒன்றும் செய்கிறேன் இல்லை. நான் இந்த காரணம் கொஞ்சம் கொதிக்க துவங்கிட்டுது. கொதிக்க துவங்கிக்குள்ளே இப்படி ஆற்றி விடுங்க, அப்படி கிண்டி ஆற்றி விடுங்க. அப்போ தான் எல்லாம் எல்லாம் சேரும். கொதிக்க துவங்குதான். எப்படி கொதித்து வெறுமன்ற காட்டுறேங்க. நீங்கள் நெருப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வையுங்க. ஆளும் ஹையிலையும் வைக்க வேணாம், ஆளும் லோவிலையும் வைக்க வேணாம். நான் நெருப்பை காட்டுறேன் பாருங்க. இந்த மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இந்த இப்படியே வச்சு நல்லா கொதித்து வரும். அது கொதித்து வரைக்குள்ளே நல்லா ஆற்றி போட்டு அப்படியே நெருப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா சரி. காட்டுறேன். மீடியம் ஃப்ளேம் தான் நல்லா
என்னென்னா அந்த அந்த எல்லாம் அவிகிறது தானே அப்போ சரியாக அவிஞ்சு போயிடும். ஆளும் ஹை ஃப்ளேமில் விட்டால் டக்குன்னு கொதிக்க பார்க்கும் அவியாது. மீடியம் ஃப்ளேம்ண்டா சரியாக இல்லாமல் அவிஞ்சு கொதித்து வேற சரியாக இருக்கும். இந்த பார்த்திங்களா சைட்டில் அப்படி இந்த பபுள்ஸ் வேற துவாங்குது, சைட்டில் கொதிக்க துவாங்குது. இப்போ தான் தண்ணி ஹீட் ஆகிட்டுது. அப்போ எல்லாம் அப்படி ஆற்றி விடுங்க. ஹீட்டாக கிடைக்க அப்படி ஆற்றி விட்டிங்கன்னா நல்லா பாருங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு. இது பார்த்திங்களா எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்களா ரசம் வைக்கிறது. ரசம் ஈஸியும் வேறு, அதோட உடம்புக்கும் நல்ல. ரசம் கிழமைக்கு ஒருக்கா செய்து குடிச்சிங்கன்னா நல்ல. ரசம் தனியாகவே செய்து குடிக்கலாம். சோறோடையும் மற்ற இதுகளோடையும் சாப்பிட்றத விட தனியாக செய்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா. இந்த கொதிக்க வலிக்கிடுது பாருங்க. கொதிக்க வலிக்கிறதுக்குள்ள இப்படி இந்த ஆற்றி விட்டிங்கன்னா நல்லா அப்படி இருக்குது. பார்த்தீங்களா சரியான ஈஸி மெத்தட் ரசம் செய்கிறது. இந்த அவ்வளோந்தான். இவ்வளோதான் கொதிக்கல. நீ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டால் சரி. நல்லா கொதிச்சிட்டுது. நீ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்களா அவ்வளோந்தான் வேலை. நீ இப்படியே விட்டால் சரி. அப்படி இருக்குது பார்த்தீங்களா. பாருங்க, நான் இது கொஞ்சம் ஆறின அப்புறம் என்ன மாதிரிண்டு எடுத்து ஒரு சின்ன கப்பில் விட்டு நான் குடிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. பாருங்க கொஞ்சம் ஆறட்டும். இப்போ ஹீட்டாக இருக்குது. ஆறின அப்புறம் காட்டுறேன் பாருங்க. நல்லா அப்படியே படிஞ்சு போய் எல்லாம் அந்த சரக்கு தூள் சரக்கு சாமான் எல்லாம் அப்படியே படிஞ்சு கீழுக்கு இருக்கும். இந்த பாருங்க இது நல்லா படிஞ்சிட்டு நல்லா ஆறிட்டுது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இப்போ கலக்கி போட்டு எடுத்து அப்படியே குடிக்க வேண்டியதுதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் ஒரு சின்ன ஒரு நெருப்பு கொதியிலே எல்லாம் அவிஞ்சிட்டுது. இவ்வளோ தண்ணியும் நான் எடுத்து குடிக்க போகிறேன். அதுக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். குடிச்சிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளோ சிம்பிள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. எல்லாம் விட்டமின்ஸும் மினரல்ஸும் தான் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. விட்டமின் சி, புளி தண்ணி தான் கூட இருக்குது. விட்டமின் சி தான் கூட. அதான் அந்த தடிமன் பிடிச்சாக்கள் வந்து டக்கண்டு சொல்கிற வேலை எல்லோரும் நீங்கள் ரசம் குடிங்கன்னு சொல்லி. ரசம் குடித்தா காய்ச்சல் தடிமன் எல்லாம் போயிடும். நான் குடிக்க போகிறேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கவே வித்தியாசமாக இருக்குல்ல. அந்த டேஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே நல்ல வடிவாக இருக்குது. குடித்து பார்ப்போம் இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். குடிக்கிறேன் நான். நல்லா தான் இருக்குது. உப்பெல்லாம் அளவாக இருக்குது. உரைப்பு அளவாக இருக்குது. புளிப்பும் நல்ல அளவான புளிப்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஈஸியாக ரசம் செய்யலாமண்டு. ஸோ நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க எப்படி வந்தேன்னு பார்ப்போம். மற்றது மெயினாக நான் போடுற வீடியோக்களில் எதுவும் குறை நிறை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்களை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.